நமது பள்ளியில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கின்றார்களோ, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்களோ, அங்கெல்லாம் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் பிறந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி அந்த வாழ்க்கையை பின்பற்ற வைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து இது போன்ற விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த ஆண்டும் இந்த பள்ளியிலும் சென்ற ஆண்டு ஆரம்பித்து இந்த ஆண்டும் துவங்கியிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இங்கே ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய அந்த பயானை கேட்டு அதில் ஒரு விஷயத்தையாவது நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை, சொல்லை, செயலை, அங்கீகாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் நம்முடைய செயலில் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தஆலா 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் தீனை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையிலே நாம் கூடியிருந்தோம் என்று சொன்னால், மார்க்கத்துடைய இல்மை பேசக்கூடிய ஒரு சபையிலே நாம் கூடியிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி உம்ராவுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்கின்றான். மார்க்கத்துடைய விஷயங்களை பேசக்கூடிய சபையில் கூடுவதன் மூலமாக நாம் ஹஜ்ஜு செய்யாவிட்டாலும் உம்ரா செய்யாவிட்டாலும் அதனுடைய கூலி அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, ஒரு தொழுகைக்கு பின்னால் மற்றொரு தொழுகைக்காக எதிர்பார்த்து பள்ளியிலே அமர்ந்திருந்தால் அதற்கும் அல்லாஹ் சவாபை அதிகமாக கொடுக்கின்றான். இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. நாம் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இஷாவுடைய தொழுகை வரை அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் நாம் கேட்கின்றோம். அதன் பிறகு இஷாவை தொழுதுவிட்டு நாம் சொல்கின்றேனே, இது அல்லாஹ் தஆலா மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு சபையாக ஆகிவிடும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த சபையிலே அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். பெரியவர்கள், வாலிபர்கள், சிறார்கள் எல்லோரும் அமைதி காத்து இறுதி வரை நாம் அமர்ந்து கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே நபியுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال تعالى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு சுன்னத்தை பின்பற்றுவோம். நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுவோம். சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலமாக
நம்மிடம் இருக்கக்கூடிய பிதஅத் நம்மை விட்டு வெளியாகிவிடும். எப்பொழுது நாம் சுன்னத்தை பின்பற்றுவதை விட்டு விடுகின்றோமோ அப்பொழுது பிதஅத்துகள் நம்மிடம் வந்து சேர்ந்து விடுகின்றன. ஆகையினால் சுன்னத்தை நாம் பின்பற்றுவோம் என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். ஆரம்பமாக சுன்னத்துக்கும் ஹதீஸுக்கும் வித்தியாசம் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சுன்னத், ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதுதான் ஹதீஸ். அந்த ஹதீஸிலே சுன்னத்தும் இருக்கிறது, வெறும் ஹதீஸ் மட்டும் சுன்னத்து அல்லாமல் ஹதீஸாக இருக்கின்றது. அதனால் ஹதீஸுக்கும் சுன்னத்துக்கும் மத்தியிலே வித்தியாசத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஹதீஸ் என்றால் 4 விஷயங்களுக்கு சொல்லப்படும். ஹதீஸ் என்று சொன்னால் 4 விஷயங்களுக்கு ஹதீஸ் என்பதாக சொல்லப்படும். முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகள், அவருடைய நாவுகளால் எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகள் ஹதீஸ். அதே போன்று நபி அவர்கள் எதையெல்லாம் செய்து காட்டினார்களோ அதுவும் ஹதீஸ். அதே போன்று நபி அவர்கள் எதையெல்லாம் அங்கீகரித்துக் கொண்டார்களோ அதுவும் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருந்தது, அவர்களுடைய குணநலம் எப்படி இருந்தது, இப்படி இதுவெல்லாம் நபியுடைய செய்திகள் அனைத்துமே ஹதீஸ். அரபிலே சொல்வார்கள், அஃஆலுன் நபி, அக்வாலுன் நபி, இக்ராரு வஷமாயில். நபியுடைய சொல், நபியுடைய செயல், நபியுடைய அங்கீகாரம், நபி எதிரே மௌனமாக இருந்தார்களோ அதுவும். ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் நபியிடம் சொன்னால் அதை நபி அவர்கள் தவறு என்று சொன்னால் தடுத்து விடுவார்கள். அது தவறு இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது அமைதியாக மௌனமாக இருப்பார்கள். உடும்புகள் இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அது பிரியமல்ல. ஆனால் சஹாபாக்கள் அதை விரும்பினார்கள், நபியிடம் அனுமதி கேட்டார்கள். நபி அவர்கள் அதை வேண்டாதவர்களாக தடுக்கவில்லை, மௌனமாக இருந்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை சொன்னார்களோ, செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ, எதற்கெல்லாம் மௌனமாக இருந்தார்களோ இந்த 4ம் ஹதீஸ். அதே போன்று சுன்னத் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் என்பது 4 வகை. சுன்னத் என்றால் என்ன? அரபிலே சொல்வார்கள், அத்தரீகத்துல் மஷ்ரிகத்து ஃபித்தீன். மார்க்கத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின் வந்த நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களும் எந்த நடைமுறைகளை காட்டி தந்தார்களோ அவைகளுக்கு தான் சுன்னத் என்பதாக சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியது, அவர்களுடைய தோழர்களாகிய நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாக்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹலீஃபாக்களும் எதை நிர்ணயித்தார்களோ, எதை அவர்கள் சொன்னார்களோ அதுவும் சுன்னத். ஆனால் இது ஹதீஸ் அல்ல. நபி அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, மௌனமாக இருந்தது அனைத்தும் ஹதீஸ். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களாகிய ஹலீஃபாக்கள் நடைமுறைப்படுத்தியதும் சுன்னத். இது ஹதீஸ் அல்ல. முதலாவது இந்த விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் என்பது 4 விஷயங்கள். சுன்னத் என்பது நபியுடைய சொல்லும்
நபியுடைய சஹாபாக்களாகிய குலஃபாய ராஷிதீன் 4 ஹலீஃபாக்கள் அவர்கள் நடைமுறைப்படுத்தியதும் சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தும் வரும், அல்லது ஹதீஸ் தனியாக சுன்னத் தனியாகவும் வரும். சுன்னத்தும் ஹதீஸும் சேர்ந்து சில அமல்கள் வரும். சில அமல்களில் ஹதீஸ் மட்டும் வரும், சுன்னத் இருக்காது. சில அமல்களில் சுன்னத்து மட்டும் இருக்கும், ஹதீஸ் இருக்காது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸையும் சுன்னத்தையும் நம்முடைய இமாம்கள் நமக்கு பிரித்து காட்டியிருக்கின்றார்கள். கவனமாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, மௌனமாக இருந்தது அனைத்தும் ஹதீஸ். அந்த ஹதீஸிலே 3 வகை இருக்கின்றது. சுன்னத்திலும் 3 வகை இருக்கின்றது. சுன்னத்திலே 3 வகை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சுன்னத் மாற்றப்பட்டு விட்டதோ, எந்த சுன்னத் மாற்றப்பட்டு விட்டதோ அவை எல்லாம் ஹதீஸ்கள், ஆனால் சுன்னத்து அல்ல. கவனமாக கேட்கணும். எந்த சுன்னத் மாற்றப்பட்டு விட்டதோ அவைகள் ஹதீஸ் தான், அது சுன்னத் அல்ல. உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், ஆரம்ப காலத்தில் தொழுகையிலே பேசுவதற்கு அனுமதி இருந்தது. ஒரு சஹாபி வருவார், தொழுகை நடந்து கொண்டிருக்கும். அவர் தொழுகக்கூடியவர்களை கேட்பார், எத்தனை ரக்காத் முடிந்திருக்கு என்பதாக சொல்லி. தொழுகக்கூடிய அந்த நபர் சொல்லுவார், 2 ரக்காய் 3 ரக்காய் முடிந்திருக்கு என்பதாக சொல்லி. அந்த லேட்டாக வந்த அந்த சஹாபி அந்த விடுபட்ட அந்த தொழுகையை தொழுதுவிட்டு, தனியாக தொழுதுவிட்டு ஜமாத்தோடு சேர்ந்து கொள்வார். இது ஆரம்ப காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. பிறகு அல்லாஹ் தஆலா தொழுகையில் பேசுவதை தடை செய்துவிட்டார். அதனால் இது ஹதீஸ் தான், சுன்னத்து அல்ல. இது ஹதீஸாக பார்த்து இதை படிக்க வேண்டும். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது. தொழுகையிலே பேசுவதற்கு அனுமதி இருக்கு என்பதாக சொல்லி இப்பொழுது நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் தொழுகை முடிந்துவிட்டது. ஏன்? இது மன்சூகாக்கப்பட்டுவிட்டது, அது மாற்றப்பட்டுவிட்டது. முதலாவது விஷயம், சுன்னத்திலே இது மாற்றப்பட்ட செய்தி. ஒரு சுன்னத் ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும், அதன் பிறகு அது மாற்றம் செய்து அது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஹதீஸ் என்பதாக சொல்லப்படும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் விசேடமாக கொடுக்கப்பட்ட சில அமல்கள், சில செயல்கள். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்கள் செய்து கொண்டார்கள். இது ஹதீஸ், இது சுன்னத் அல்ல. நமக்கு 4 மட்டும்தான் திருமணம் செய்வதற்கு அனுமதி, சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி அவர்கள் 11 திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த திருமணங்கள் அவர்கள் எதுவும் ஆசையிலோ மற்ற காரணத்திற்காக செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் செய்து கொண்டது எத்தனை சஹாபாக்கள் போன்றே ஷஹீதாகிறார்களோ அவர்களுடைய மனைவிகள் விதவையாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு குடும்ப செலவுகளுக்கு பணம் கொடுப்பதற்காக, அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக மாறுவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டிதான் இப்படி திருமணங்கள் 11 திருமணங்கள் செய்து கொண்டார்கள். இது ஹதீஸ், சுன்னத்து கிடையாது. மூன்றாவது, ஒரு தேவை அல்லது நிர்பந்தத்தின் அடிப்படையில் எதை செய்தார்களோ அது ஹதீஸ் தான், அது சுன்னத் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேவையுடைய அடிப்படையில், நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு செயலை அவர்கள் செய்திருந்தால் அது சுன்னத்தாக இருக்காது, அது ஹதீஸாக மட்டும்தான் இருக்கும். அது என்ன?
உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரப்பிள்ளை தொழுகும் போது தோளிலே வைத்துக் கொண்டு தொழுவார்கள். நபி அவர்கள் சில காலங்கள் சில நேரங்களிலே உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகும் போது தோளிலே வைத்துக் கொண்டு தொழுவார்கள். அதன் காரணமாக நாமும் யாரையாவது ஒரு குழந்தைகளை நம்முடைய பிள்ளைகளை தோளிலே வைத்துக் கொண்டு தொழுவதுதான் சுன்னத் என்பதாக சொல்லி நாம் செய்யக்கூடாது. இது ஹதீஸ், நபி அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. நாம் அதை கடைபிடிக்கக்கூடாது. அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது ஒரே ஒரு முறை நின்று கொண்டு சிறுநீர் கழித்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்பதற்காக வேண்டி நாமும் அதை நின்று கொண்டு கழித்தால் சுன்னத் என்பதாக விளங்கக்கூடாது. இது ஹதீஸ், அது சுன்னத்து ஹதீஸ். இன்னும் உதாரணம் சொல்வது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் அஸருடைய தொழுகையிலே சில நேரங்களில் சத்தமாக ஓதியிருக்கின்றார்கள். லுஹர் அஸர் தொழுகையில் மௌனமாகத்தான் ஓத வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் சத்தமாக ஓதியிருக்கின்றார்கள். அது எதற்கு என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு இந்த லுஹர் அஸரிலும் கிராத் ஓதுவது இருக்கின்றது என்பதை சஹாபாக்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி சில சமயங்களில் சத்தமாக ஓதியிருக்கின்றார்கள். இது சுன்னத்து கிடையாது, ஹதீஸ். இப்படி ஹதீஸிலே 3 வகை. முதலாவது, தொழுகையிலே பேசுவதற்கான அனுமதி இருந்தது, அது பிறகு மறுக்கப்பட்டு விட்டது, அது சுன்னத் அல்ல, அது ஹதீஸ். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் விசேஷமாக திருமணத்திற்கு 11 மனைவிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, நமக்கு அந்த அனுமதி கிடையாது, அது ஹதீஸ், சுன்னத் அல்ல. மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகளை தோளிலே வைத்துக் கொண்டு தொழுதார்களே, இதுவும் ஹதீஸ், இது சுன்னத் அல்ல. அதே போன்று ஹதீஸ் இருக்கின்றது, சுன்னத் இருக்கின்றது. இந்த இரண்டிலே ஹதீஸ் அல்லாமல் சுன்னத்துகளும் இருக்கின்றது. ஹதீஸ் அல்லாமல் சுன்னத்துகளும் இருக்கின்றது. ஆரம்பத்திலே சுன்னத்திலே ஹதீஸ் வந்தது. அந்த ஹதீஸ் இருக்கின்ற பொழுது அது மாற்றப்பட்ட பொழுது அது ஹதீஸாக மட்டுமிருந்து சுன்னத்தாக இல்லை. இப்போ இரண்டாவது, சுன்னத் இருக்கிறது ஆனால் ஹதீஸ் கிடையாது. சுன்னத் ஆனால் ஹதீஸ் கிடையாது. அது என்ன? நபியுடைய காலத்திற்கு பின்னால் நேர்வழி பெற்ற குலஃபாய ராஷிதீன் ஹலீஃபாக்கள் அவர்கள் எதையெல்லாம் மார்க்கத்திலே உருவாக்கினார்களோ, மார்க்கத்திலே சட்டமாக கொண்டு வந்தார்களோ, அது சுன்னத், அது ஹதீஸ் அல்ல. ஹதீஸ் என்று சொன்னால் நபியுடைய நாவால் வந்திருக்க வேண்டும். நபியுடைய நாவால் வந்தால் அது ஹதீஸ். நபியுடைய நாவால் வரவில்லை, இந்த சஹாபாக்களாக அதை சட்டமாக கொண்டு வந்தார்கள், அது ஹதீஸ் அல்ல, சுன்னத். அதற்கு உதாரணம் சொல்வது என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் எல்லாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கின்றது, ஆரம்ப காலத்தில் தனித்தனி ஏடுகளாக இருந்தது. ஒரு போரிலே 70க்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் இறந்து விட்டார்கள், ஷஹீதாகிவிட்டார்கள். அந்த சமயத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள், இப்படியே ஹாஃபில்கள் எல்லாம் இறந்து போய்விட்டால், ஷஹீதாகிவிட்டால், குர்ஆன் கியாமத் வரை எப்படி பாதுகாக்கப்படும்? எனவே இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும். எந்தெந்த சஹாபாக்களிடமெல்லாம் எத்தனை ஆயத்துகள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நூலாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு யோசனை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்தது. அவர்கள் அன்றைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதாக சொல்லி. அவர்கள் ஆரம்பத்திலே நபி செய்யாத விஷயங்களை எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் செய்யுங்கள், நல்லது என்பதாக சொன்னார்கள்.
பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்திலும் அது நல்லது என்பதாக போட்டான். அதன் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு குர்ஆனை ஒன்று சேர்த்து ஒரு நூலாக இன்னைக்கு 6666 ஆயிரத்து கொண்ட ஒரு குர்ஆன் இருக்கின்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் இது ஒரு புத்தகமாக நூலாக கிடையாது. அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இது ஒரு குர்ஆனாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆகையினால் இது ஹதீஸ் கிடையாது, இது சுன்னத். குர்ஆனை வழிமுறை கொண்டு வந்தது அது சுன்னத். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தராவீஹுடைய தொழுகையை சஹாபாக்கள் பள்ளியிலே அங்கே 2 பேர் இங்கே 2 பேர் என்பதாக தொழுது கொண்டிருந்தார்கள். இப்படி தொழுவது ஒரு சரியான ஒரு முறையாக இல்லையே என்பதாக அவர்கள் நினைத்து எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி ஒரு ஹாஃபிலை முன்னோக்கி அந்த ஹாஃபிலுக்கு பின்னால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து தொழுவுங்கள், அதே போன்று 20 ரக்காத் தொழுவுங்கள் என்பதை நிர்ணயித்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தான் என்பதாக சொல்லவில்லை, 20 ரக்காத் தான் தொழுக வேண்டும் என்பதாக நபியவர் சொல்லவில்லை. ஆனால் நபியவர்கள் 3 நாட்கள் தொழுதார்கள். அந்த 3 நாட்களில் 20 ரக்காத் தொழுதிருக்கின்றார்கள். சில ஹதீஸ்களிலே 20க்கு மேற்பட்ட ரக்காத் தொழுதிருக்கின்றார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதிகத்தை எடுக்காமல் குறைந்ததை நம்முடைய நாம் எல்லாம் செய்வதற்கு சுலபமானதை 20 ரக்காத் தராவீஹ் தொழுகையை ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுகும்படி நிர்ணயம் செய்தார்கள். இது சுன்னத், ஹதீஸ் அல்ல. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மனிதன் மது அருந்திவிட்டால் மது அருந்தியவனுக்கு 80 கசையடி கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்தது உமர் ரலியல்லாஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அப்படி கிடையாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஜினா செய்தவர்களுக்கு தான் கசையடி கொடுக்கும்படி சொல்லியிருப்பான். மது அருந்தியவர்களுக்காக வேண்டி கசையடி கொடுக்கும்படி அல்லாஹ் சொல்லவில்லை. அதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் நிர்ணயித்தார்கள். அதனால் இது ஹதீஸ் அல்ல, இது சுன்னத். அதே போன்று திம்மிகளுக்கு வரி ஏற்படுத்தினார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதாவது அன்றைய காலத்திலே இஸ்லாமிய ஆட்சியுடைய காலத்திலே மாற்றார்களும் அங்கு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய வரியை நிர்ணயித்தார்கள். நீங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் வரி கொடுக்க என்பதாக சொல்லி மாற்றார்களுக்கு ஒரு வரியை நிர்ணயித்தார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது, அவருடைய காலத்தில் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் நிர்ணயித்தார்கள். இதுவும் சுன்னத், ஹதீஸ் அல்ல. அதே போன்று 3வது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? குர்ஆன் 7 முறை இறக்கப்பட்டது. 7 மொழியிலே குர்ஆன் இறக்கப்பட்டது. அதாவது அரபி தான், அரபியிலேயே 7 விதமாக இறக்கப்பட்டது. அந்த 7 விதத்திலே அவர்கள் நிர்ணயித்தார்கள் எல்லோரும் குறைசியை தான் ஓத வேண்டும். குறைசி எந்த பாஷையிலே பேசுகின்றார்களோ, எந்த அரபி மொழியை பேசுகின்றார்களோ அவர்களுடைய மொழியை தான் நீங்கள் அனைவரும் உலகம் முழுக்க எல்லோரும் ஓத வேண்டும். மிஸ்ரிலே ஒரு மாதிரி அரபி பேசுவார்கள். அரபு நாடுகளுக்கு சென்றாலும் கூட அவர்கள் பேசக்கூடிய அரபு ஒரு மாதிரியாக இருக்கும், குர்ஆன் ஒரு மாதிரியாக இருக்கும். அதிலே குறைஷிகள் இருக்கின்றார்களே, குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள் பேசுவது தான் குர்ஆன் எப்படி இருக்கின்றதோ அது போன்று பேசுவார்கள். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த 7 முறையை நீங்கள் மாற்றி மாற்றி ஓதினால் அது ஒரு விசேடமானதாக இல்லை, ஒரு நல்ல ஒரு முறையாக தெரியவில்லை. எனவே நீங்கள் அனைவருமே உலகம் முழுக்க அனைவரும் குறைசி மொழியில் தான், குறைசுடைய பாஷையில் தான் ஓத வேண்டுவதாக சொல்லி அவர் நிர்ணயித்தார்கள். இதுவும் ஹதீஸ் அல்ல, இது சுன்னத். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே சண்டை ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அப்படி முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே சண்டையும் சச்சரவும் ஏற்படுகின்ற பொழுது அந்த போரிலே
எதிரடியாக இருக்கக்கூடியவர் தோற்றுவிட்டால் அவர்கள் முஸ்லீம். ஆரம்ப காலத்தில் போர் செய்யும் பொழுது எதிரில் இருப்பவர்கள் மாற்றார்கள். அவர்களோடு போர் செய்கின்ற பொழுது அதில் வெற்றி பெற்றுவிட்டால் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கனிமத், அது நமக்கு ஆகமாக்கப்பட்டது, ஹலாலாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அடிக்கடி எல்லாருடைய ஆட்சி காலத்திலே எதிரடி இருப்பவர்களும் முஸ்லீம்கள், இவர்களும் முஸ்லீம்கள். அதனால் யார் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டாலும் தோல்வியை பெற்றாலும் அவர்களுடைய பொருள் இருக்கின்றது, அது நமக்கு கனிமத் அல்ல என்பதாக நிர்ணயித்தார்கள். ஏனென்றால் அவர்களும் முஸ்லீம். அதனால் அது கனிமத்துடைய பொருள் அல்ல, அந்த பொருள் மீண்டும் அவர்களுக்கே ஒப்படைக்கப்பட வேண்டும். இதை ஹதீஸ் அல்ல, உமர் அலிகளான் அவர்கள் நிர்ணயித்த ஒரு சுன்னத். இப்படி சஹாபாக்கள் எதையெல்லாம் நிர்ணயித்தார்களோ இந்த 4 ஹலீஃபாக்கள் அதுவும் சுன்னத்தாக இருக்கின்றது. என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலைக்கும் பிசுன்னதி வசுன்னதி குலஃபாஇ ராஷிதீன் அல் மஹ்தியின் தமஸ்ஸகு பிஹா வஅல்லு அலைஹா பின் நவாஜில். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சுன்னத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய நேர்வழிப்பட்ட ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுடைய களவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்வதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதின் அடிப்படையில் தான் இந்த 4 ஹலீஃபாக்களுடைய சொல்லும் சுன்னத்தாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் சுன்னத் என்றால் என்ன, ஹதீஸ் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எதுவெல்லாம் செய்தார்களோ சொன்னார்களோ அவர்கள் அங்கீகரித்தார்களோ மௌனமாக இருந்தார்களோ அவைகள் அனைத்தும் சுன்னத் என்பதாக சொல்லப்பட்டது. அந்த சுன்னத்துகள் அனைத்தையும் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னார். அதில் ஏதாவது ஒரு சுன்னத்தை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவதாக, அல்லாஹ் நமக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை நபி அவர்கள் சொன்னது, அதே போன்று சஹாபாக்கள் நிர்ணயித்தார்களே அந்த செயலையும், இப்படி இந்த சுன்னத்துக்களை பின்பற்றுவதன் மூலமாக 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா சுன்னத்தை பின்பற்றதின் காரணமாக, சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததின் காரணமாக நாளைக்கு அல்லாஹ் நபியுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். உலமாக்கள் நபியுடைய சுன்னத்தை பற்றி எழுதும் பொழுது கிதாபுகளிலே 700 சொச்சக்கு சுன்னத்துகள் எழுதியிருக்கின்றார்கள். சுமார் 780 சுன்னத்துகள் எழுதப்பட்டிருக்கின்றன. நபியுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, அதே போன்று அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ செய்தார்களோ அவைகள், இப்படியாக 780 சுன்னத்துகள் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றன. நாம் அவை அனைத்தையும் சொல்வதென்று சொன்னால் இந்த நேரம் போதாது. எனவே அதில் சில சுன்னத்துக்களை நம்முடைய நடைமுறையில் கொண்டு வருவதற்காக வேண்டி நான் சொல்லுகின்றேன். முதலாவது நிக்காஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. நீங்கள் விரும்பிய பொண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள், 1ஆகவோ 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த நிக்காஹ் இருக்கின்றதே அது சுன்னத். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் நிக்காஹ் செய்யவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. ஒவ்வொரு நிக்காஹுடைய குத்துபாவிலும் இந்த ஹதீஸ் சொல்லப்படும். நபியுடைய சுன்னத்தை யார் செய்யவில்லையோ, இந்த நிக்காஹை யார் செய்யவில்லையோ, வாலிபத்தை அடைந்து அவன் நிக்காஹ் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் இந்த உம்மத்தை சார்ந்தவன் அல்ல, நபியுடைய உம்மத்தை பின்பற்றுவன் அல்ல என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நிக்காஹ் செய்வது சுன்னத். இன்னைக்கு அந்த நிக்காஹ் நம்மிடம் எப்படி இருக்கின்றது? நபி அவர்கள் கொண்டு வந்த அந்த நிக்காஹ் இருக்கின்றதே அதிலே 4 தான் நமக்கு அமல்.
ஈஜாப், கபூல், மஹர், வலிமா. இந்த 4 தான் நிக்காஹுக்கு அவசியம். மாப்பிள்ளையும் பெண்ணும் இருவரும் பொருந்திக் கொண்டு இந்த மகனுக்கு நீ ஒப்புக்கொள்கிறாயா என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த பெண் ஒப்புக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று மாப்பிள்ளைகளிலே இந்த பெண்ணை நீ இந்த மகனுக்காக திருமணம் செய்து கொண்டாலே அதை ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கின்ற பொழுது அவரும் ஒப்புக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். இந்த ஈஜாபும் கபூலும் நிக்காஹிலே அவசியம். அதன் அடுத்து மஹர் அவசியம். அதன் அடுத்து வலிமா அவசியம். ஆனால் இன்னைக்கு இந்த 4ஐ நாம் விட்டுவிட்டு 40ஐ கொண்டு விட்டோம். ஒருவருக்கு திருமணம் செய்வதற்காக முடிவு செய்யப்பட்டுவிட்டால் அந்த திருமணம் நடப்பதற்கு 1 ஆண்டுக்கு முன்னதாகவே அந்த பெண்ணை பார்ப்பதற்காக வீடுகளுக்கு செல்வது, அந்த பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவது, இருவருக்கு மத்தியிலே உணவுகள் பரிமாறிக்கொள்வது, ஏதாவது விசேஷங்கள் வந்தால் அதிலே ஏதாவது பண்டங்கள் செய்து அங்கே கொடுப்பது, அவர்கள் பண்டங்கள் செய்து இங்கே கொடுப்பது, இப்படி நிறைய கலாச்சாரங்கள் பிதஅத்தான செயல்கள் எல்லாம் வந்துவிட்டது. ஏன்? இந்த நபியுடைய இந்த சுன்னத்தை நாம் பின்பற்றாதன் காரணமாக பிதஅத் நம்மிடம் வந்துவிட்டது. நபி அவர்கள் நிக்காஹை லேஸ் என்பதாக சொன்னார்கள். நிக்காஹ் என்பது ஒரு லேசான அமல். சஹாபாக்களிலேயே மிகவும் செல்வந்தராக இருந்த சஹாபி அவர்கள் திருமணம் செய்தது நபி அவர்களுக்கு தெரியாது. மறுநாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்கள். அவருடைய கீழாடையிலே ஒரு மஞ்சள் கரை இருக்கின்றது. அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு நிக்காஹ் ஆகிவிட்டதாக சொல்லி. ஆமாம் யா ரசூலல்லாஹ், எனக்கு நேற்று நிக்காஹ் ஆனது. அவர்தான் அந்த மதியமானவர்களே மிகப்பெரிய செல்வந்தர் அந்த சஹாபி. ஆனால் அவர்கள் நிக்காஹ் செய்தது நபி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நாம் நிக்காஹுக்கு முன்னாடி வருஷம் என்பதாக, அதற்கு முன்னாடி நிச்சயதானம் என்பதாக சொல்லி எத்தனையோ விழாக்கள் போட்டு அதற்கு எவ்வளவோ பணங்கள் செலவு செய்கின்றோம். இப்படியெல்லாம் செலவு செய்து ஒரு நிக்காக செய்ததற்கு பிறகு வட்டி வாங்கி அதையெல்லாம் வாங்கி வரதட்சணையை கொடுத்து அது வரதட்சணையை வாங்கி நிக்காக செய்துவிட்டால் செய்ததற்கு பிறகு ஒரே ஒரு மாதத்துக்குள்ளால் குலாவோ அல்லது தலாக்கோ ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையிலே நபியுடைய சுன்னத்தை விட்டதின் காரணமாகத்தான் அதிகமாக குலாக்களும் தலாக்குகளும் ஏற்படுகின்றன. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிமார்களுக்கும் மகர் கொடுத்தார்கள். மகர் கொடுப்பது அவசியமாக இருக்கின்றது. அதிலும் நபியவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வார், அவர்கள் எந்த அளவுக்கு கேட்கின்றார்களோ அந்த அளவுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நாம நிர்ணயித்து 2 பவுன் தருகின்றேன் 3 பவுன் தருகின்றேன் என்பதாக சொல்லக்கூடாது. அவர்கள் எத்தனை பவுன் மகராக கேட்கின்றார்களோ அத்தனை பவுன் நாம் மகராக கொடுத்தால்தான் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும். அது பெண்களுக்கான உரிமை. மகர் என்பது பெண்களுக்கான உரிமை. அதை நாம் எடுத்துக்கொண்டு நான் 2 பவுன் போடுகின்றேன், 1 பவுன் போடுகின்றேன், 3 பவுன் போடுகின்றேன். நீங்கள் உங்களுடைய மகளுக்காக எத்தனை பவுன் போடுவீர்கள்? 40 பவுன் போடுங்கள், 50 பவுன் போடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். இப்படி பெண் வீட்டிலிருந்து நகை வாங்குவதற்கின்றதே அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. அப்படி வாங்குவதன் காரணமாகத்தான் சில நாட்களிலே பிரச்சனை ஏற்பட்டு அந்த நகையும் இந்த நகையும் எல்லாம் சேர்த்து வசூல் செய்யப்பட்டதும் முதலும் எல்லாம் சேர்ந்து அங்கே சென்று விடுகின்றன. அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்திலே பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது சுன்னத் என்னவென்று சொன்னால் சலாம். சலாம் சொல்வது சுன்னத். சலாம் சொல்வது சுன்னத், முஸ்தஹப். அந்த சலாம் ஒருவர் சொல்லிவிட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிப். இன்னைக்கு நாம் எத்தனையோ பேர் சலாம் சொல்கிறோம். ரோட்டிலே போகும்பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றோம். சலாம் என்பதற்கின்றதே அது நம்முடைய மார்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத். அந்த சலாமே நமக்கு துஆ. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னோம் என்று சொன்னால் உனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சமாதானம் உனக்கு உண்டாகட்டும் என்பது அதனுடைய பொருள். அப்போ சலாம் சொல்வதன் மூலமாகவே நாம் அவருக்கு துவா செய்கின்றோம். அவருக்கு அந்த சலாத்திற்கான பதில் அவர் சொல்லிவிட்டால் அவருடைய சலாத்துடைய பதில்
வழியின் மூலமாக இவருக்கும் அந்த சாந்தியும் சமாதானமும் கிடைக்கின்றது. இரண்டு முஸ்லிம்கள் சண்டை செய்து கொண்டு பிரிந்து விட்டார்கள், குடும்பங்கள் பிரிந்து விட்டார்கள். இந்த இருவரும் சேர்வதற்கு ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் எப்படி பேசுவது? இருவரும் சேர வேண்டுவதாக ஆசையாக இருக்கின்றது. ஆனால் எப்படி சேர்வது, எதை நாம் சொல்வது என்று நாம் யோசிக்கின்றோம். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த சுன்னத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நீங்கள் இருவரும் பிரிந்துவிட்டால் 3 நாட்களுக்குள்ளாக பேசிவிடுங்கள். 3 நாட்களுக்குள்ளாக நீங்கள் பேசும் பொழுது முதல் வார்த்தையாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அந்த கோபம் எல்லாம் சாந்தமாக ஆகிவிடும். அவர்களும் அலைக்கும் ஸலாம் என்பதாக சொல்வார்கள். அதே போல அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா. அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு யாராவது ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தால், கனிமத்து கொடுத்தால் அதை நீங்கள் அதே போன்று கொடுக்காமல் அதிகப்படுத்தி கொடுங்கள். எப்படி? ஒருவர் நமக்கு சலாம் சொல்லுகின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லி அவருக்கு நாம் பதில் சலாம் சொல்லுகின்ற பொழுது வ அலைக்கும் சலாம் என்று சொல்வது வாஜிப். அதை அதிகப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு இப்படி சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி வருகின்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொன்னார். நபி அவர்கள் வ அலைக்கும் ஸலாம் என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபி அமர்ந்ததற்கு பிறகு 10 என்பதாக சொன்னார்கள். பிறகு ஒரு சஹாபி வந்தார், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்பதாக சொன்னார். நபி அவர்கள் வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி என்பதாக சொல்லிவிட்டு அந்த சஹாபி அமர்ந்தவுடன் 20 என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது சஹாபி வந்தார், அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அந்த சஹாபிக்கு 30 நன்மை என்பதாக சொன்னார்கள். நாம் இந்த சலாம் சொல்வதன் மூலமாக 30 நன்மைக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்த ஒவ்வொரு நன்மையும் 10 நன்மைக்கு சமம். அப்படி என்று சொன்னால் நாம் சலாம் சொல்வதன் மூலமாகவே அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். ஆனால் இன்றைக்கு நாம் சலாம் சொல்லக்கூடிய முறையே தெரியாமல் இருக்கின்றோம். யாராவது வெளியூரில் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார்கள், அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருப்போம். பேசியதற்கு பிறகு அவர்கள் விடை கொண்டு செல்கின்ற பொழுது அம்மாவுக்கு சலாம் சொல்லுங்க, அத்தாவுக்கு சலாம் சொல்லுங்க, அண்ணனை பார்த்தா சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சலாம் சொல்ல மாட்டாங்க. சலாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, விட சலாம் சொல்ல மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொல்லிவிட்டு இதே சலாமை அவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் என்பதாக சொல்ல வேண்டும். அப்படி யாராவது சலாம் சொல்லி அனுப்பினால் நாம் இங்கிருந்து பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி பதில் சொல்ல வேண்டும்? வ அலைக்கும் ஸலாம் என்பதாக சொல்லக்கூடாது. அலைக்க வ அலைஹி ஸலாம், அலைக்க வ அலைஹி ஸலாம். ஒருவர் நமக்காக சலாம் சொல்லி அனுப்பினால் அந்த சலாத்தை சொல்லக்கூடிய அவருக்கும் நாம் சலாமத்தை உண்டாக்க வேண்டும். யார் சலாம் சொன்னாலும் அவருக்கும் சலாமத்தை கொடுக்க வேண்டும். அதனால் அலைக்க வ அலைஹி ஸலாம், அல்லாஹ் உனக்கும் சலாம் சொல்லி அவருக்கும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை கொடுப்பானாக, அல்லாஹ் சமாதானத்தை கொடுப்பானாக என்பதாக நாம் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று சலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய நாமத்திலே, அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் திருநாமமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருநாமத்தில் ஒரு திருநாமத்தை தான் நமக்கு சலாமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், முஹம்மதாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். மாற்றாக்களை பார்க்கின்றோம், வணக்கம் என்பதாக சொல்லுகின்றார்கள், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட் என்பதாக சொல்லுகின்றார்கள். அதன் மூலமாக எந்த ஒரு நன்மையோ எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது. ஒரு இறந்தவருடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர்களை குட் மார்னிங் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவன் சோகத்தில் இருக்கின்றான். அவனுக்கு குட் மார்னிங் என்று சொன்னால் அல்லது வணங்குவதாக சொன்னால் அவன் கோவப்படுவான். ஆனால் நாம் இறந்தவருடைய வீடாக இருந்தாலும் சரி, திருமணத்துடைய வீடாக இருந்தாலும் சரி,
சந்தோஷமான நேரத்திலும் துக்கமான நேரத்திலும் எல்லா நேரங்களிலும் முகம்மன்னாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னோம் என்று சொன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய கவலைகள் இருக்கும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எந்த துக்கத்தில் இருக்கின்றாரோ அந்த துக்கம் எல்லாம் முழுமையாக நீங்கி அவர் ஈரத்தில் பெறுவார். எனவே சலாம் என்பது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மூன்றாவதாக இந்த சலாமுக்கு இன்னொரு உதாரணத்தையும் ஒரு சம்பவத்தையும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 27 ஆண்டுகளாக ஒரு விஷயத்திலே அவர்கள் சந்தேகமாக இருந்தார்கள். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இதை எப்படி நிர்ணயிப்பது என்பதாக ஒரு சந்தேகமாக இருந்து கொண்டிருந்தது, ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஒரு நாள் அவர் தெருக்கையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருக்கின்றான். அப்போது மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அழைக்கின்றார்கள், இவனுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டுமா சொல்ல வேண்டாமா? இவன் விளையாடி கொண்டிருக்கின்றான், இவன் சிறுவன், இவன் நான் சலாம் சொல்லணுமா அப்படின்னு மனசு நினைக்கிறார். பிறகு அவர்கள் நபியவர் சொன்னார்கள், எல்லோருக்கும் சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் உங்கள் முஸ்லீம் என்பதாக தெரிந்தால் அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். பிறகு அந்த மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சலாம் சொன்னார்கள். அந்த சிறுவன் வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதாக சொன்னார். அவர்கள் சலாத்துக்கு பதில் சொன்னது மட்டுமல்லாமல் மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே என்பதாக இவருடைய பெயரையும் சொன்னார்கள். உடனே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னுடைய பெயர்களுக்கு தெரிந்திருக்கின்றது, அப்போ இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் என்று சொல்லி மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சிறுவனிடம் கேட்டார்கள், எனக்கு 2 விஷயங்களே சந்தேகமாக இருக்கின்றது, அதற்கு தீர்வு சொல்ல என்பதாக கேட்டார்கள். என்ன என்பதாக அந்த சிறுவன் கேட்கின்ற போது சொன்னார்கள், நப்சுக்கும் அக்கலுக்கும் என்ன வித்தியாசம், நப்சுக்கும் அக்கலுக்கும் என்ன வித்தியாசம் என்பதாக கேட்டார்கள். அப்போ அந்த சிறுவன் சொன்னால், நீங்கள் வரும்பொழுது என்னை பார்த்தவுடன் இவன் சிறுவனாக இருக்கிறானே, இவனிடம் சலாம் சொல்ல வேண்டுமா என்று யோசித்தீர்களே, அது நப்சு. நீங்கள் யோசித்தது நப்சு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறுவர்களுக்கும் சலாம் சொல்லியிருக்கின்றார்களே என்று நினைத்த நீங்கள் சலாம் சொன்னீர்களே, அது அக்கல். உடனே மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சந்தோஷம், ஒரு சலாத்தின் மூலமாக அல்லாஹ் 27 ஆண்டுகளாக நான் பிரச்சனையாக இந்த விஷயங்கள் எனக்கு தீர்வு கிடைத்தது என்கிறார்கள். எனவே தெரிவித்த அல்லாஹ்வுடைய சலாம் எந்த முஸ்லிமை பார்த்தாலும் அவன் பெரியவராக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நாம் சலாம் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக தாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். நபியுடைய சுன்னத்து மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் தாடி வைத்திருக்கின்றார்கள், எல்லா சஹாபாக்களும் தாடி வைத்திருக்கின்றார்கள். நபியுடைய சபையிலே எல்லா சஹாபாக்களும் கூட இருக்கின்ற பொழுது யாராவது புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் வருவார்கள், இதில் நபி யார் என்பதாக அவர்கள் தேடுவார்கள். என்று சொன்னால் நபி எப்படி தாடி வைத்திருக்கின்றார்களோ, எப்படி அவர்கள் ஆடை அணிந்திருக்கின்றார்களோ, எப்படி அவர்களுடைய உருவத்துடைய தோற்றங்கள் இருக்கின்றதோ, அதே போன்று அனைத்து சஹாபாக்களும் இருப்பார்கள். எல்லா சஹாபாக்களுடைய தாடி ஒரே அளவில் இருக்கும். நபி எந்த அளவு வைத்திருக்கின்றார்களோ அதே அளவில் இருக்கும். அதனால் புதிதாக வருபவர்களுக்கு யார் நபி என்பதாக தெரியாது, கேட்டுத்தான் தெரிந்து கொள்வார்கள், இவர்தான் நபி என்பதாக சொல்வார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளிலே உயர்ந்த சுன்னத் தாடி வைப்பது. இன்னைக்கு நாம் அந்த தாடியுடைய கலாச்சாரம் எவ்வளவோ சீர்கெட்டு போய்விட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொல்லும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர்சினா மலைக்கு சென்றிருப்பார்கள் அல்லாஹ்வுடன் பேசுவதற்காக, வேதங்களை வாங்குவதற்காக. அந்த சமயத்திலே அந்த சமுதாய மக்கள், பனி இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு சென்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற சமயத்திலே
சாமிரி என்ப ஒருவன் இந்த கூட்டத்தார்களை வெளிக்கெடுத்து அவன் காளை மாட்டை வணங்க வைத்திருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்ப்பார்கள், இந்த மக்கள் எல்லாம் காளை மாட்டை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்து தன்னுடைய சகோதரனுடைய தாடியை பிடிப்பார்கள். தாடியை பிடித்து ஒதுக்கி லா தஹ்புத் பி லிஹ்யதி வலா நஃப்ஸி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமின் தாடியை பிடித்து என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள் என்பதாக கேட்பார்கள். அப்போ தாடியை பிடிப்பது என்று சொன்னால் ஒரு பிடி அளவுக்கு தாடி இருந்தால்தான் அது பிடிக்க முடியும். சொத்து போன்று கசகசா போல தாடி வைத்திருந்தாலும் அல்லது சின்ன சின்னதாக முடி வைத்துக் கொண்டு எத்தனையோ நடிகர்களை போன்று நாம் தாடி வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது பிடிக்க முடியாது. நபியுடைய சுன்னத் என்பது ஒரு பிடி அளவுக்கு இருக்க வேண்டும். ஒரு பிடிக்கு மேல் இருந்தால் கட் பண்ணி கொள்ளலாம். ஒரு பிடி வருகின்ற வரை நாம் கட் பண்ணவே கூடாது. தாடி வளர்ப்பது நபியுடைய சுன்னத். நபியுடைய சுன்னத்து மட்டுமல்ல, எல்லா நபிமாவுடைய சுன்னத். ஆனால் அந்த கலாச்சாரம் இன்னைக்கு நம்மை விட்டு போய் கொண்டிருக்கின்றது. நம்மை விட்டு அந்த தாடியுடைய சுன்னத்து போறதுக்கு காரணமாகத்தான் இன்னைக்கு யாராவது ஒரு முஸ்லீம் தாடி வைத்து போனால் அவன் தீவிரவாதி என்பதாக எச்சரிக்கப்படுகிறது. எல்லா முஸ்லீம்களுமே தாடி வைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இது முஸ்லீமுடைய கலாச்சாரம் என்பதாக சொல்லிவிடுவார்கள். சிங்குகளை பாருங்கள், அவர்கள் எல்லோரும் எந்த இராணுவத்தில் இருந்தாலும் சரி தாடியும் வைத்திருப்பார்கள். அவர்கள் தலைப்பாயம் கட்டியிருப்பார்கள், இராணுவத்தில் இருப்பார்கள். எந்த வேலை இருந்தாலும் அவர்கள் தாடி எடுக்க மாட்டார்கள், தலைப்பாயம் கலக்க மாட்டார்கள். அவர்கள் அவருடைய கொள்கையை உறுதியாக இருப்பது போன்று நாம் நபியுடைய சுன்னத்தை பின்பற்ற உறுதியாக இல்லை. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாடி என்பது நபியுடைய சுன்னத். அந்த சுன்னத்தை தாடியை நாம் சளைத்துவிட்டோம் என்று சொன்னால் அது ஹராம். தாடி வளர்ப்பது சுன்னத், தாடியை சளைப்பது ஹராம். ஒரு பிடிக்கு கீழாக தாடியை வெட்டுவதற்கின்றதே அது மக்ரூஹ். இன்னும் உலமாக சொல்வார்கள், ஒரு பிடிக்கு கீழாக தாடியை வெட்டி ஒருவர் இமாமாக நின்று அவர் தொழுக வைத்தால் அவருக்கு பின்னால் நின்று தொழுவது கூட பிதஅத் என்பதாக சொல்வார்கள். அவருக்கு பின்னால் தொழுவது மக்ரூஹ் என்பதாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு தாடி அவசியமாக இருக்கிறது. ஒரு பிடி நாம் வைக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எல்லாம் அதிலே மிகவும் அசக்தியாக இருக்கின்றோம். நபியுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லை. அதே போன்று நான்காவதாக நபியுடைய சுன்னத்துகளில் மிக உயர்ந்த சுன்னத் மிஸ்வாக். அல்லாஹ் தஆலா இந்த மிஸ்வாக் இருக்கின்றது, இந்த மிஸ்வாக்கின் மூலமாக அல்லாஹ் எவ்வளவோ ஆபத்துகளை விட்டு நம்மை பாதுகாக்கின்றான். ஒரு முறை ஒரு போரிலே சஹாபாக்கள் போர் செய்து கொண்டே இருக்கிறார்கள், வெற்றி கிடைக்கவே இல்லை. அவர்கள் நினைத்தார்கள், ஏன் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை, நாம் நபியுடைய சுன்னத்தை எதை விட்டுவிட்டோம்? யோசித்து கடைசியாக நபியுடைய சுன்னத்தாகிய மிஸ்வாக் செய்வதை விட்டுவிட்டோம் என்று யோசனை வந்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களுமே மரத்துடைய கிளையை உடைத்து அதை கொண்டு மிஸ்வாக் செய்தார்கள். எதிரிகளுடைய கண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தையே பிடுங்கி தலை பல்பலப்பதை போன்று அல்லாஹ் காட்டினான். உடனே எதிரிகள் எல்லாம் இவர்களுக்கு பலம் வந்துவிட்டது, யாரோ இவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள் என்று சொல்லி எதிரிகள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அல்லாஹ் அந்த போரினை வெற்றியை கொடுத்தான். அது மட்டுமல்ல, மிஸ்வாக் செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா மௌத்துடைய சமயத்தில் அல்லாஹ் கலிமாவை நசீபாக்கின்றான். மிஸ்வாக் செய்வதன் மூலமாக மௌத்துடைய சமயத்தில் அல்லாஹ் தஆலா கலிமாவை நசீபாக்கின்றான். ஒருவர் மிஸ்வாக் செய்யாமல் தொழுகக்கூடிய தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்துவிட்டு தொழக்கூடிய தொழுகைக்கும் 70 மடங்கு அல்லாஹ் நன்மை அதிகப்படுத்தி கொடுக்கிறான். மிஸ்வாக் செய்யாமல் ஒருவர் தொழுகின்றார், மிஸ்வாக் செய்துவிட்டு ஒரு தொழுகிறார் என்று சொன்னால் அவருக்கு 70 மடங்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறார். இதுபோன்று மிஸ்வாக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ ஹதீஸ்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போதெல்லாம் நபி அவர்கள் மிஸ்வாக் செய்வதை பற்றி வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். இது கடமையாக்கப்பட்டிருக்கும் என்பதால் நபி அவர்கள் பயந்தார்கள். அந்த அளவுக்கு மிஸ்வாக் இந்த மார்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் அந்த மிஸ்வாக்குடைய கலாச்சாரம் இன்னைக்கு நம்மை விட்டு போய்விட்டது, சுன்னத். அதே போன்று இஅ்திகாஃப் என்பது நபியுடைய சுன்னத். இன்னைக்கு நாம் ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, மற்ற மாதங்களில் கூட இஅ்திகாஃப் இருப்பதற்கு நாம் விரும்புவது கிடையாது.
இஅ்திகாஃப் என்பது ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்கள் இருப்பது மட்டும் இஅ்திகாஃப் அல்ல. எப்போதெல்லாம் பள்ளிக்கு வருகின்றமோ அப்போதெல்லாம் நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்று ஓதுவது சொன்னால் அதுவும் சுன்னத். அதற்கும் அல்லாஹ் தஆலா ஒருவன் இஅ்திகாஃப் ஒரு காலம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே ஒரு திரையை ஏற்படுத்தி விடுகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றது. அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக இருந்தது, நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. ஒருவன் தஹஜ்ஜுடைய தொழுகை 2 ரக்காயத்தாவது அவன் தொழுது விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா அன்றைய நாளுடைய அனைத்து முசீபத்தில் இருந்தும் அவனை பாதுகாக்கின்றான். எத்தனையோ தேவைகள் அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுத் மூலமாக பூர்த்தியாக்கி கொடுக்கின்றான். ஆனால் அந்த சுன்னத் இன்னைக்கு நம்மிடம் போய்விட்டோம். எல்லோரும் கண் விழிப்பதே 8 மணிக்கு தான். எப்போ வேணுடைய சவுண்டு தெரிகின்றதோ அப்போதுதான் நாம் கண் விழிக்கின்றோம். உடனே எழுந்து போய் பல்லை வளர்க்கிவிட்டு குளித்துவிட்டு நேராக காலை நாஸ்தா கூட செய்யாமல் வேறு தெரிவிக்கிறது. இதுதான் நம்முடைய முஸ்லீமுடைய நிலைமையாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நபியுடைய சுன்னத்துகளிலே உம்ரா செய்வதும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஹஜ்ஜு செய்வது யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமை. ஆனால் உம்ரா என்பது நபியுடைய சுன்னத். நாம் உம்ரா செய்வது என்று சொன்னால் அல்லாஹ் அந்த உம்ராவின் மூலமாக இன்னொரு உம்ரா செய்யும் பொழுது 2 உம்ராவுக்கு மத்தியிலே நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. இது நபியுடைய சுன்னத். இப்படி ஏராளமான சுன்னத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. நாம் அதையெல்லாம் எதுவெல்லாம் நபியுடைய சுன்னத் என்பதாக சொல்லப்படுகின்றதோ அந்த சுன்னத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் செழிப்பையும் அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலே நபியுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் தஆலா தருவான். அதே போன்று இந்த நபியுடைய சுன்னத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்மிடம் பிதுஅத்துகள் நம்மிடம் கூடி வந்து விடுகின்றன. இன்னைக்கு நபியுடைய சுன்னத்தை பின்பற்றாததின் காரணமாகத்தான் எத்தனையோ பிதுஅத்தான அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு பாவம் என்பதாக தெரியும். விபச்சாரம் செய்வது பாவம், மது அருந்துவது பாவம், இப்படி திருடுவது பாவம், இதுவெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் அதை செய்கிறான் சொன்னால் என்றாவது ஒரு நாள் அதற்காக தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவன் தௌபா செய்துவிட்டால் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும். ஆனால் ஒரு மனிதன் பிதுஅத்தான ஒரு காரியத்தை செய்கிறான் சொன்னால் அதை அவன் விடவே மாட்டான். அது கடைசி வரை அவனுக்கு அமலாகத்தான் தெரியும், அது பிதுஅத்தாக தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ நபியவர்கள் சொல்லாத செய்யாத செயல்களை இன்னைக்கு நாம் எத்தனையோ அமல்களாக கொண்டு வந்திருக்கின்றோம். நபியவர்கள் சொல்லாததை அமல்களாக கொண்டு அதை கடைசி வரை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பல பேர்களை அதை செய்யும்படி ஆக்கியிருக்கின்றோம். அதனால் எத்தனை பேர்கள் அந்த பிதுஅத்தை செய்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களும் அதை கொண்டு வந்தவர்களுக்கு சேர்ந்து அவர்களுக்கு தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி காலத்திலே அவர்களுக்கு பார்வை தெரியவில்லை. அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செல்லும் பொழுது முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் பள்ளிக்கு செல்கின்றார்கள். பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. பாங்கு முடிந்ததற்கு பிறகு பள்ளிக்கு செல்கின்றார்கள். அப்படி பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த பள்ளியுடைய மோதினார் அஸ்ஸலா அஸ்ஸலா என்பதாக சொல்லுகின்றார். இப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர் முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டாம், வேறு பள்ளிக்கு செல்லலாம். நாம் அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டாம், வேறு பள்ளிக்கு செல்லலாம். ஏன்? அவர் நபியுடைய காலத்தில் சொல்லப்படாத ஒரு செய்தியை சொல்லுகின்றார். பாங்குக்கு பின்னால் இகாமத்து தான் உண்டு, அதற்கு இடையில் மீண்டும் ஒரு முறை தொழுகைக்கு வார என்பதாக சொல்லி அழைப்பது பிதுஅத்.
அந்த விதத்தை அவர் செய்ததன் காரணமாக அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டாமதாக சொல்லி வேறு பள்ளிக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் எத்தனையோ விதத்தான காரியங்கள் செய்கிறோம். ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் ரபீனா பில்லாஹி ரப்பஹு வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. ஒரு சஹாபி நபியுடைய பாசத்தின் காரணமாக நபியும் ஒரு ரசூலா என்பதாக சொன்னார். அதற்கு உடனே சஹாபி சொன்னார்கள், நீங்கள் நபியா என்பது மட்டும்தான் சொல்ல வேண்டும், ரசூலா என்பதாக சொல்லக்கூடாது. ஏன்? நபி அவர்கள் கற்றுக்கொண்டது அவ்வளவுதான். அதே போல் அடிவெல்லாவுடைய ஆட்சி காலத்திலே ஒருவர் பெருநாள் தினத்திலே பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் எந்த நபிலான வணக்கமும் கிடையாது. அதே போன்று பெருநாளின் தொழுகைக்கு பிறகும் எந்த நபிலான வணக்கத்தையும் பள்ளியில் செய்யக்கூடாது. பெருநாளின் தொழுகைக்கு முன்னால் நபிலான வணக்கம் கிடையாது. பெருநாளின் தொழுகைக்கு பின்னால் லொஹர் வரை எந்த நபிலான வணக்கத்தையும் பள்ளியில் செய்யக்கூடாது. ஒரு நாள் ஒரு சஹாபி அலிவல்லாவுடைய அவருடைய காலத்திலே ஒரு சஹாபி பள்ளிவாசலில் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத் நஃபில் தொழுவதற்காக தக்பீர் கட்டுகின்றார். உடனே அலிவல்லாஹ் அவர்கள் தடுக்கின்றார்கள். அப்போ அந்த சஹாபி சொல்கின்றார்கள், நான் நன்மையைத்தானே செய்கின்றேன், தொழுவது நன்மைதானே. அப்போ நபி அலிவல்லாஹ் சொன்னார்கள், அது நன்மைதான், ஆனால் நபி செய்யாத ஒரு செயல். நபி எதையெல்லாம் சொன்னார்களோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். நபி சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அது பித்அத் மட்டுமல்ல, நபியை நாம் மறுக்கப்படுவதாக மாறிவிடுகின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே நபியுடைய கடைசி காலத்திலே அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை நான் உங்களிடம் பூர்த்தியாக்கி விட்டேன், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் நபியுடைய காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகவே கடைசி கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டார்கள், சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை நாம் செய்தோம் என்று சொன்னால், நாம் நபி சொல்லாத ஒரு செயலை செய்வதன் காரணமாக நாம் நபியுடைய சொல்லுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதராக மாறிவிடுகிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பித்அத்தான விஷயங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் நபியுடைய சுன்னத் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நபியுடைய சுன்னத்தை 100க்கு 100 பின்பற்றக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஷாவுடைய தொழுகை 8:30 மணிக்கு நடைபெறும். பாங்கு 8:15 நடைபெறும். இன்றைய கேள்விகள் 3. இந்த கேள்விகள் கேட்பது எதற்கென்று சொன்னால், பயானை கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். மார்க்கத்திலே கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி அல்ல. அதிகமாக கேள்விகள் கேட்கக்கூடாது. அதிகமாக கேள்விகள் கேட்டால் அவன் ஈமானை பலகீனமாகிவிடும். ஆனால் இன்று நாம் கேட்கக்கூடிய கேள்வி, பயானை நீ கவனமாக கேட்டாயா என்பதற்காக வேண்டிதான். இப்போது நாம் கேள்விகள் கேட்கின்ற போது அந்த கேள்வியை கவனமாக கேட்டு அதற்கான சரியான விடைகளை மாத்திரம் நாம் எழுதி அனுப்ப வேண்டும். முதலாவது கேள்வி, ஹதீஸ் என்றால் என்ன? முதலாவது கேள்வி, ஹதீஸ் என்றால் என்ன? அந்த ஹதீஸ் எத்தனை வகை? முதலாவது கேள்வி, ஹதீஸ் என்றால் என்ன? அந்த ஹதீஸ் எத்தனை வகை? இரண்டாவது கேள்வி, சுன்னத் என்றால் என்ன? அந்த சுன்னத் எத்தனை வகை? ஹதீஸ் என்றால் என்ன? அது எத்தனை வகை? சுன்னத் என்றால் என்ன? அது எத்தனை வகை? மூன்றாவது கேள்வி, ஒரு சஹாபி பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பள்ளியிலே அஸ்ஸலா என்று சொன்னதின் காரணமாக
அந்த பள்ளிக்கு செல்லாமல் வேறு பள்ளிக்கு செல்வதாக சொன்னார்களே, அந்த சஹாபி பெயரும் அந்த சஹாபி அழைத்து சென்ற அந்த மாணவருடைய பெயரும் என்ன? பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னதின் காரணமாக இது பிதஅத்துடைய பள்ளி, இந்த பள்ளிக்கு செல்ல வேண்டாம், வேறு பள்ளிக்கு செல்வதாக சொன்னார்களே, அந்த சஹாபி அவருடைய பெயர் என்ன? அவருடைய மாணவர் அவருடைய பெயர் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான விடை எழுதி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் அல்லது 7 மணிக்கு முன்னால் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.